ஆனால் விஜய்க்கு வந்து எதிரி வந்து திமுக. அவர் அதிமுக ம். பற்றி இது வரைக்கும் பேசவே இல்லை. பட் செங்கோட்டையனை உள்ள சேர்த்தது மூலமா ஒரு அதிமுக, திமுக 2 பேரும் எதிரியா தான் பாவிக்கிறார். அதனால இவங்களுக்கு வந்து இந்த டீமை உள்ள சேர்த்துக்கிறதுல விஜய்க்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. ம். மொத்தமாவே இந்த எலெக்ஷன்ல விஜய்க்கு எந்த நஷ்டமும் இல்ல. தோத்தாலும் ஜெயிச்சாலும். அவருக்கு இழக்கிறதுக்கு அவருடைய ஒண்ணும் கிடையாது. பலத்தை நிரூபிப்பதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் அவ்வளோதான். அது. அவரு முதல் தேர்தல்ல நின்னு ஒரு 5% ஓட்டு வாங்குனா கூட அது மாபெரும் வெற்றி தான் ம். அவருக்கு வந்து. இழப்பதற்கு அவருக்கு எதுவும் கிடையாது. வேறஸ் திமுக, அதிமுக தான் இழப்பதற்கு அதிகமா இருக்கு. அதிமுக இந்த முறை தோல்வி அடைந்தால் ம். 4வது தோல்வி, மாபெரும் தோல்வி. கட்சிக்குள்ள பெரும் கலகம் வெடிக்கும். நிச்சயமா. அதிமுக வாழ்வா சாவா தேர்தல் தான் கிட்டத்தட்ட இது வந்து. திமுக இழப்பதற்கு ஒரு சாம்ராஜ்யமே இருக்கு. இந்த பிரிஞ்சு போனவங்க ஓபிஎஸ், டிடிவி டீம் வந்து அவங்களுக்கு திமுகவை தோற்கடிக்கணுன்றத விட எடப்பாடி சிஎம் ஆகக்கூடாதுன்றது தான் பிரதான நோக்கம். ஆனா விஜய்க்கு அப்படி கிடையாது. விஜய்க்கு திமுகவுக்கு எவ்வளோ சேதாரத்தை ஏற்படுத்த முடியுமோ அவ்வளோ தூரம் சேதாரத்தை ஏற்படுத்தும். இது நடுப்புற இவங்களுக்கு ஒரு மீட்டிங் பாயிண்ட் எங்கேயாவது கிடைக்குமா? அப்படின்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அது போக போக தான் தெரியும். ஏன்னா இவங்க தனியா செங்கோட்டையனை சேர்த்தத வந்து ஒரு அறிகுறியா நம்ம பார்க்கணும். ம். அலையன்ஸுக்கு தயாரா இருக்கார் விஜய்ன்னு தான் பார்க்கணும். நான் மட்டுமே தன்னுடைய ஆட்கள் மட்டுமே இருந்தவர் செங்கோட்டையனை சேர்த்ததன் மூலமாக அது நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னன்னா, நான் காம்ப்ரமைஸ்க்கு தயாரா இருக்கேன். சீமான் யாரோடையும் கூட்டணி வேணான்றாரு. அந்த நிலையெல்லாம் விஜய்க்கு கிடையாது. நான் காம்ப்ரமைஸ்க்கு தயாரா இருக்கேன். ஏற்கனவே அவர் சொன்னது தானே. ஆமா. கூட்டணி அப்படின்றது ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்ற முதற்கொண்டு அவர் பேசியிருக்காரு. சொல்லிட்டார்ல. நான் அதிகாரத்துல பங்கு முதற்கொண்டு சொல்லிட்டாரு. ம். இப்ப வரவங்களுக்கு நான் அதிகாரத்துல பங்கு குடுக்குறேன்னாருன்னா, அது ஒரு பவர்ஃபுல் அலையன்ஸா மாறிடும். ம். ரெக் பண்ணுவாங்க அவங்க. வாக்குகள உடைப்பாங்க. சேதாரம் அதிமுகவுக்கும் இருக்கும், திமுகவுக்கும் இருக்கும். அதிகப்படியான சேதாரம் அதிமுகவுக்கு இருக்க தான் வாய்ப்பு அதிகம்.